சார் நான் 83ல இருந்து கட்சியில இருக்கேன். புரட்சி தலைவர் காலத்துல இருந்து என்ன கொண்டாந்ததே ஏடிஎம்கே கொண்டு வந்ததே ஜேபிஆர் சத்யபாமா இன்ஜினியரிங் காலேஜ் ஓனர். ஜேபிஆர் வாங்க நீங்க புள்ளி உரம் கொடுத்து ஒரு மீட்டிங்ல பேசும்போது நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உங்களுக்கு என்ன செய்யணுமோ செய்வோம்னு சொல்லி செஞ்சு கொண்டாந்தாங்க. ஆனா இன்னைக்கு மொத்தமே கட்சிக்காரங்களே மதிக்க கிடையாது. அந்த ஒரு நிலைதான் இருந்துகிட்டு இருக்கு. அப்ப நம்ம தொண்டர்களை அனுசரிச்சு போனால் இன்னும் நிறைய நம்ம விஷயங்களை நம்ம என்ன செய்யலாம், கட்சியை வளர்க்கறதுக்கு என்ன செய்யலாம், தொண்டர்களை நாடி கட்சி செல்லணும் அப்படிங்கிற நம்முடைய கருத்து. ஆமா, அதைத்தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆமா, அதைத்தான் நாம விரும்புறோம். அது உங்களுடைய பாலிசி பிடிச்சனாலதான் நம்ம அதுல உங்க சேர்ந்தது. ஆமா, தொண்டர்கள் எம்ஜிஆர் வழியில, எம்ஜிஆர் காலத்துல அதிமுக கட்சி எப்படி நடத்தப்பட்டதோ அவர் வழியில நம்ம இந்த கட்சியை வழி நடத்துவோம். ஏன்னா இப்ப ஜேபிஆர் இவங்க போன்ற ஜாமாவாங்கள்லாம் நம்மள மாதிரி ஆட்களை தான் நாடி வாங்க உங்களுக்கு என்ன செய்யணுமோ செய்வோம் அப்படின்னு சொல்லி கட்சியில இழுத்தது. ஆனா இன்னைக்கு அந்த நிலை கிடையாது. உண்மையான விசுவாசிகளுக்கு அங்க இடமில்லை. எல்லாம் கான்ட்ராக்ட்காரன், கமிஷன் எல்லாம் கான்ட்ராக்ட். ஒரு லெட்டர் கேட்டா, ஒரு கட்சிக்காரனுக்கு ஒரு லெட்டர் கேட்டா 50,000 வச்சிருக்கியா, 1,00,000 வச்சிருக்கியா, இப்படித்தான் வண்டி போய்கிட்டு இருக்கே தவிர அப்புறம் எப்படி கட்சி விசுவாசங்கள் இருக்க முடியும்? ஆமா, முதல்ல எல்லாம் ஒரு கவர்மெண்ட்ல ஒரு வேலை இருந்ததுன்னா உறுப்பினர், அதிமுக உறுப்பினர் அட்டை, எம்ஜிஆர் போட்டு அந்த உறுப்பினர் அட்டையை கொண்டு போய் காமிச்சீங்கன்னா, ஒரு அமைச்சர்கிட்ட மனு கொடுத்தீங்கன்னா அவர் அந்த இன்டர்வியூல அது மாதிரி உறுப்பினர் இருக்கிற எத்தனை பேர் வேலைக்கு அப்ளை பண்ணிருக்காங்களோ அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. என்னன்னா அது கட்சிக்காரங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஒரு ரேட்டை பிக்ஸ் பண்ணி பணத்தை கொடுத்தா அது வேலை. அது இன்னும் சொல்ல போனா மாற்று கட்சிக்காரங்கிட்ட வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்புறம் நம்ம கட்சியில எப்படி ஆட்கள் நம்ம உண்மையான தொண்டர்கள் இருப்பாங்க? அதனால கொடிபிடிக்கும் தொண்டன் முடிவெடுக்கிறது உங்களுடைய பாலிசி நமக்கு பிடிக்கும். புரட்சி தலைவர் வழியில நீங்க இருக்கனால நமக்கு பிடிச்சிருக்கு. ஆனாலும் இந்த மீட்டிங்ல கலந்துகிட்டது. நம்ம அதே வழியில கட்சியை எடுத்துட்டு போவோம். இப்ப ஓபிஎஸ், எடப்பாடி, இந்த சசிகலா வச்சு இவங்க திரும்பி ஜாயின் பண்ணி கட்சியை திரும்பி கொண்டு வரலான்னு பார்த்தானா பொதுமக்கள் கண்டிப்பா ஓட்டு போட மாட்டானா. ஏன்னா இவங்க எல்லாம் ஒரு சதி வழியில மாட்டிக்கிட்டாங்க சொல்லி பொதுமக்கள் எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப கட்சி இன்னும் கொஞ்சம் ஆதார பாதம் நீங்க சொன்ன மாதிரி கொடி பிடிச்ச தொண்டன் தனிப்பட்ட முறையில பொதுச்சாளர் தேர்ந்தெடுத்து வந்தாதான் கட்சி நல்லா உருப்பிடும். இல்லாத இவங்களே பேசி இப்ப கூட்டு அணியா பேசி பிஜேபி தலைமை தாங்கி ஓரளவுக்கு பேசி இவங்களை அந்த அவைத்தல எடுத்துக்கோ, செயலாளர் எடுத்துக்கோ அப்படின்னு கூட்டணி வச்சு இவங்க திரும்ப அதிமுக வேலை கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா வராதுன்னு. ஆமா, நீங்க தொண்டர்களை வச்சு நீங்க கட்சி ஆரம்பிச்சாதான் வேலைக்கு ஆகும். அதிமுக பொதுச்சாளர் தேர்ந்தெடுக்கும். அடிப்படை தொண்டை எடுத்தாதான் தேர்ந்தெடுத்தாதான் கரெக்டா இருக்கும் கட்சி. என்ன பண்ணாதுன்னா அதுக்கு முதல் தானே எனக்கு வேற என்ன கட்சியில மெயின் கட்சிக்கு அதுக்காக கொண்டு வரணும். இந்த 3 பேரும் இல்லாமல் வேற ஒருத்தருங்கிறது தான் இனிமேல் செல்லுபடியாகும். அடுத்தது இது கட்சியை பொறுத்த வரையில உள்ளாட்சி தேர்தல், இந்த இப்ப நகர்ப்புற தேர்தல்லையே அந்த 4th person யார் அப்படிங்கிறது ஒரு போராட்ட குணம், அம்மாவுடைய குணம், போராடுறது. அந்த போராட்ட குணத்துல நம்ம வந்தோம்னா நடக்கும். இப்ப மெட்ராஸ் மலைக்கு வருவோம். என்னோட வீடு மெட்ராஸ்ல ரஞ்சித் ரோட்ல இருக்கு. போன 2015ல என்னோட லிண்டல் வர தண்ணி கிரவுண்ட் ஃப்ளோர் வீடு. அடையாறு ரிவர்ல இருந்து 2வது வீடு என்னோட வீடு. இப்ப அதுக்கப்புறம் ரெயின் வாட்டர் பண்ணினாங்க, எல்லாம் பண்ணினாங்க. இந்த தடவை 3/4 அடி தான் தண்ணியே நின்னுச்சு. அந்த 3/4 அடி நின்னது என்னன்றத நான் கரெக்டா அனலைஸ் பண்ணி பார்த்தா, பாதாள சாக்கடை போடுறோம் இல்லையா, அந்த ரெயின் வாட்டருக்கு தண்ணி இருக்கு, அதுக்கு ரோட்ல தேங்குற தண்ணி விட்ட போறதுக்குள்ள வழி இருக்கு இல்லையா, அங்க மிஸ்டேக் பண்ணிருக்காங்க எல்லாரும். அந்த குவான்டிட்டி அசஸ் பண்ணி இந்த இடத்துல இவ்வளவு மழை பெஞ்சா இந்த குவான்டிட்டி வாட்டர் உள்ள போகணும்னா அதுக்கு ஒரு இன்லெட் வேணும். இல்ல, ரொம்ப சிம்பிள். திமுக அரசாங்கம் இதை சரியா கையாளலையா இல்ல இதற்கு முன்பு இல்ல இதுல சிஎம்டிஏல இருந்து சரியா செய்யலையா? இது வேலுமணியும் குறை சொல்ல முடியாது, திமுக காரரையும் சொல்ல முடியாது. அந்த ரெயின் வாட்டர்ல உள்ள ஏஇன்னு ஒருத்த படிச்சவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்க டிசைன்ல கொடுக்கணும். ஏங்க நானே இவ்வளவு பார்த்து இப்பதான் நானே அதை கண்டுபிடிச்சேன். இதுல ஏன் தண்ணி நிக்குது நமக்கு? இல்ல, அந்த டிசைனுக்கு அப்ரூவல் பண்ணது எல்லாமே இவங்க அமைச்சர்கள் தானே. டிசைன் இது அதான் சொல்றேன் இல்லையா,
அந்த பாண்டி பஜார் ரோட வந்து ஸ்மார்ட் சிட்டின்னு ஆக்குனாங்க. போய் காரை நிறுத்திட்டு இறங்கின உடனே என் ஒய்ஃப்ட இதே கேள்வி தான் கேட்டேன். எல்லாம் கரெக்டா இருக்குது, தண்ணி வந்தா தண்ணி எங்கிட்ட இருந்து வெளியே உள்ள போகும். அப்ப இதுக்கு முன்னாடி இவங்க பண்ணின அந்த பணிகள் தான் சரியா இல்ல. பணிகள் வந்து அதை சொல்லல, அந்த டெக்னிக்கலா பாக்குறவங்க வந்து எனக்கு என் வீட்டுக்கு கஷ்டங்கிறப்ப அதை சுத்தி நான் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிடுறேன். அதாவது திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் சரியில்லையா, அதுக்கு முந்தைய இதுலயே சரியா இல்லையா? அது காரணம் யாரா வேணாலும் இருக்கலாம், அமைச்சரா இருக்கலாம், அதிகாரியா இருக்கலாம். சரியில்லை. அதாவது என்னைக்கு வந்து அதை வந்து அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் போடுறோம் இல்லையா, அப்ப ரோட்டுல மழை என்ன சீசன்ல, பீக் சீசன்ல எவ்வளவு மழை வந்துச்சோ அந்த தண்ணி உள்ள போறதுக்கு இன்லெட்டை வந்து டிசைன் பண்ணணும். இல்ல எந்த பீரியட்ல டிசைன் பண்ணதுன்னு கேக்குறேன். இது நமக்கு அதான் சொல்லுங்க, பாதாள சாக்கடை ஆரம்பிச்சது 20 வருஷத்துக்கு முன்னால ஆரம்பிச்சது. 20 வருஷத்துக்கு முன்னாடியே சரியில்லைங்கிறீங்களா? ஆமா, அன்னையில கட்சிக்காக இது தலைமைக்காக தொண்டர்களுக்காக தலைமையாங்கிற மாதிரி போயிட்டு இருக்குங்க. இப்ப வந்துங்க தொண்டர்கள் பத்தி யாருமே எதுவும் யோசிக்கல. இப்ப மெயினா டிவி நிகழ்ச்சியில வந்து இப்ப ஒரு வருட காலமாக செய்தி தொடர்பாளர்கள் யாரும், அதிமுக செய்தி தொடர்பாளர் யாரும் வரதில்லைங்க. ஆனா அதுல 3 பேர், பொங்கலூர் மணிகண்டன், ரவீந்திரன் துரைசாமி, சத்தியலாமா, இவங்க 3 பேரும் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி ஐயா அவர்களுக்காக ஆதரவாக மட்டுமே பேசிட்டு இருக்காங்க. இன்னொன்னு யாரு சொன்னீங்க? 3வது ஆளு சத்தியலாமா. சத்தியபாமா? ஆமா சார். யாரு? நான் பார்த்தலையே. பொங்கலூர் மணிகண்டன், ரவீந்திரன் துரைசாமி, சத்தியலாமான்னு ஒருத்தர், அவர் ரெகுலரா வராருங்க. நீங்களும் அந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கீங்க அவரு நிகழ்ச்சியில. சரி, ரைட், சொல்லுங்க. 3 பேருமே எப்ப பார்த்தாலுமே 50% எடப்பாடி தான் அப்படிங்கிறாங்க. ஆனா இந்த தொண்டர்களால நெருங்க கட்சின்னு யாருமே ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? பொங்கலூர் மணிகண்டன் வந்து ஒரு சாதி கட்சியினுடைய தலைவர். ஆமா சார். தனியா ஒரு சாதி கட்சி வச்சிருக்கிறாரு. அவரு எடப்பாடி கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போட்டுக்கிட்டு பண்றாரு. அது வந்து எடப்பாடிக்கு நெகட்டிவா போகுது. மணிகண்டன் பேச பேச எடப்பாடி இன்னும் கீழே போய்கிட்டு இருக்கிறாரு. முதல்லயே எடப்பாடியே சாதி தலைவருங்கிறாங்க, இவரு சாதி கட்சியால கொண்டாந்து வச்சு பேசிட்டு இருக்காரு. அதுக்கு இப்ப முன்னாடியே நான் சொன்னேன், ரவீந்திரன் துரைசாமிங்கிறவர் இந்து முன்னணியிலிருந்து வந்தவர், அவர் மோடியோட ஆதரவாளர். அப்ப அதனால வந்து அதிமுகவை பலகீனப்படுத்துறதுக்கோ அந்த மோடி அங்கீகரிச்ச இபிஎஸ் ஓபிஎஸ் தான் உயர்த்தி பிடிக்கிறாரு. அதனால அதையெல்லாம் தாண்டி இந்த அரசியல் சூழ்ச்சிகளை எல்லாம் தாண்டி நம்ம அதை சரியா கையாண்டு கொண்டு வரணும். 3 பேர் தான் இப்ப வந்து சார் அந்த தலைமைக்காக தான் பேசுறாங்களோ இல்லையா, தொண்டர்கள் அப்படிங்கிற ஒரு சொல்லையே அவங்க யூஸ் பண்றதே கிடையாதுங்க. அப்புறம் சார் ஏற்கனவே நம்ம எலெக்ஷன் அப்ப வெற்றி நடை போடும் தமிழகமேன்னு ஒரு பாட்டு போட்டுட்டாங்க. ஆனா வெற்றி நடை போடும் தமிழகமே அப்படின்ட்டு இப்ப விழுப்புரத்துல கட்டின டேம்பு, அப்புறம் 2 நாளைக்கு முன்னாடி பாருங்க மதுரை அந்த ஜெயிலுக்குள்ள நடந்த 100 கோடி ஊழல், இன்னும் ஏகப்பட்டது வந்துகிட்டு இருக்குங்க. கொரோனாவில எல்லாம் மக்கள் அவ்வளவு வேதனையில பாட்டு போட்டு விட்டுட்டாங்க, ஓட்டு விழுவாம போயிருச்சுங்க. அவ்வளவு வேதனையில இருந்தாங்க. எந்த மாதிரி பாட்டு போட்டுவிட்டு ஏடிஎம்கே ஓட்டு கலைச்சாங்க பாத்தீங்களா கட்சி தலைமைய. மெயினா தலைவர்களோட ஒவ்வொரு வார்த்தைகளும் தான் சார் கட்சியில இருக்கிற தொண்டர்கள் வெளியே போறது காரணமே இப்ப தலைமை செயல்படுறது ஒண்ணுதாங்க. தலைமை வந்துங்க ஒரு சாரா நடக்காம ஒரு நடுநிலையா நடக்கணுங்க. நம்ம அதெல்லாம் சரி பண்ணி கொண்டு வந்துருவோம். இப்ப வந்து நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து கட்சியை நடத்த சார் ரெடி ஆகும், இல்லைன்னா தெரிவாகாது. ஏன்னா இப்ப வந்து எல்லாம் அவங்க பாட்டுக்கு நம்மளுக்கு தகுந்த ஆள் இருந்தா போதும், தொண்டர்கள்லாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்குங்க சார். இப்ப நம்ம ஊர்லயே பாத்தீங்கன்னாலும் அப்படித்தான், அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் எல்லா நிகழ்ச்சியும் சொல்லுவாங்க, மத்தவங்களுக்கு சொல்ல மாட்டாங்க சார். இந்த மாதிரி போச்சுன்னா கட்சி வந்து வலிவடையாது. அண்ணா வணக்கண்ணே, திருச்சி மாவட்டம் முசிறி தொகுதிண்ணே. ஆனா ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருக்குண்ணே, நம்ம ஏரியாவில மழை பெஞ்சு ஏரி தண்ணியா வரலண்ணே, எல்லா ஏரியிலும் உடஞ்சிட்டு போதுங்கிறாங்க. கருப்பம்பட்டி முசிறி தொகுதி மகாதேவி ஏரி, கருப்பம்பட்டி ஏரி, இந்த ஏரி பொட்டு தண்ணி கூட இல்லண்ணே. இந்த காலகட்டத்துல எங்க ஊருக்கு மழை இல்ல தண்ணி இல்லன்னு சொல்ற ஒரே ஆள் நீ தான்ப்பா. ஆமாங்கண்ணே, ஒரு சொட்டு தண்ணி இல்லண்ணே. நான் வீடியோ எடுத்து அனுப்பிடுறேன், ஒரு சொட்டு தண்ணி இல்லண்ணே. எடுத்து அனுப்பிச்சு விடுங்க, ஏன்னா இது பெரிய பிரேக்கிங் நியூஸ் இது. ஏன்னா வெள்ளக்காடுங்கிறாங்க, நீ மழையே இல்லை. எல்லாம் ஆக்கிரமம் பண்ணிட்டாங்கண்ணே. சுடுகாட்டுல இருந்து எல்லாத்தையும் ஆறு மலையில இருந்து வர்ற ஆத்து எல்லாமே எல்லாம் ஆக்கிரமம் பண்ணி எல்லாம் ஒண்ணுமே இல்லாம கிடக்குதுண்ணே.
போன 10 வருஷத்துலண்ணே. இதோட என்னன்னா, ஏன்னா நம்ம தான தலைவன், தங்க தமிழன், தர்ம யுத்த மனிதன், அவர் வந்து இந்த வெள்ளத்துல பாருங்க சோறு போட்ட பாட்டை பாருங்க, அருமையா இருந்துச்சுண்ணே. ரொம்ப நன்றிண்ணே. அவர் சோறு போட்ட விதம், மண்ணு வெட்டி மக்களுக்கு சோறு போடுற மாதிரி 2 கையில மண்ணை வெட்டி சோத்த அள்ளி போடுறாருண்ணே. எடுத்து அனுப்பிடுறேன், உங்களுக்கு அனுப்பிடுறேன். அப்படி போறாரு, ஒரு மனித தன்மை இல்லாம அந்த சோத்தை அப்படி போடுறாருண்ணே. அனுப்பிடுறேன். அப்புறம் இவரும் ஏன்னா கட்சியில வந்து நீங்க வந்து ஊரை கெடுக்கும், பெருச்சாளி பேரை கெடுப்பாயினே. இபிஎஸ் ஓபிஎஸ் உம்முனே இருந்தாரு ஓபிஎஸ். சசிகலாவை சேர்த்துக்கலாங்கிறாரு. அவர் அதெல்லாம் சும்மா சொன்னாருப்பா. அத போய் பாவம் அவரை ஏன் என்ன டிவில சொல்றேன். அவர் லெப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல திருப்பிட்டு போயிடுவாரு. ஆமாண்ணே. இவருக்கு ஓபிஎஸ் என்ன நினைப்புனானே, இபிஎஸ் எப்படியாச்சும் ஊழல் இருக்குது உள்ள தூக்கி போட்டுருவாங்க. நம்ம மோடி கிட்ட கொஞ்சம் பேசி, மோடி கிட்ட ஏற்கனவே இங்கிலீஷ் கொஞ்சம் பேசுவாரு அதிகம், எடப்பாடியோட கொஞ்சம் அதிகம் பேசுவாரு. ஒரு 4 வார்த்தை இங்கிலீஷ்ல போட்டு விட்டு ஆட்சியில உட்கார்ந்தலாம் ஒரு ஐடியாவில் இருக்காருன்னு ஓபிஎஸ். நினைச்சிட்டு இருக்கிறாரு. ஆமா, இவரை போடலாம்னு நினைக்கிறாரு, அவரை போடலாம்னு நினைக்கிறாரு. ஆமா, மொத்தத்துல 2 பேரும் சேர்ந்து கட்சியை காலி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அதை சரி பண்ணிடுவோம். விடுங்க சார். நமக்கு ரொம்ப நாளுக்கு பிறகு இன்னைக்குதான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு வந்து நம்ம நகராட்சி தேர்தல் இத தலைப்பா சொல்லியிருக்கீங்க. நம்ம இப்ப அதுக்கு வந்து ஒற்றை தலைமை, அதிமுக புரட்சி தலைவி அம்மாவுக்கு பிறகு இனிமேல் வர காலகட்டங்கள் எந்த காலகட்டம்னாலும் சரிதான், இப்பொழுது இபிஎஸ் ஓபிஎஸ்னாலும் சரி, யாராவது ஒரு ஆள் ஒற்றை தலைமை தான் நமக்கு. அது வந்து இவங்க 2 பேரா இல்ல வேற கேசி பழனிசாமி சாரா யாருங்கிறது முக்கியம் இல்லை. மொத்தம் 3 பேர் தான் களத்துல இருக்கிறீங்க. ஒண்ணு கேசி பழனிசாமி சார், 2வது இபிஎஸ், 3வது ஓபிஎஸ். இந்த 3 பேர் தான் களத்துல இப்ப இருக்கிறீங்க. அதுல வந்து ஒற்றை தலைமை, யாராவது ஒற்றை தலைமை தான். ஒருங்கிணைந்த அதிமுக ஒன்றிணைந்து ஒற்றை தலைமையில ஒரு தலைவர் வந்த பிறகுதான் நம்ம நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை சந்திச்சு வெற்றி பெற முடியுங்கிறது என்னுடைய கருத்து. இதுல வந்து நம்ம பிரிஞ்சு ஒவ்வொரு அணிகளா தான் இன்னைக்கு இருக்கிறாங்களே தவிர ஓட் பேங்க், அதனாலேயே ஒட்டு மொத்தமா அதிமுக ஓட் பேங்க் அவ்வளோ பிரிஞ்சு போற நிலையில தான் இருக்கிறது. இதுல வந்து திமுக அதை பயன்படுத்துறாங்க. இப்போ வந்து நமக்கு ஒற்றை தலைமை முக்கியம். அது போக பாஜக கூட்டணியை முதல்ல நம்ம காத்தி விடணும். அது போக அனைத்து இந்திய அண்ணா திமுக முதல் தேர்தலை தனிச்சு சந்திக்கணும். அதுதான் மிகப்பெரிய சாதனையாக நமக்கு ஒரு வெற்றியை உருவாக்கி தரும். அதுதான் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மாவுக்கு நம்ம வந்து ஒரு எடுத்துக்காட்டாட்டு கொண்டு வர முடியும். அப்போ ஒருங்கிணைந்த அதிமுக வேணும். அதுக்கு பிறகுதான் ஒற்றை தலைமையில ஒரு தேர்தலை சந்திக்க வேணும். அப்பதான் இது சரியாகும். இப்ப பாத்தீங்கன்னா கட்சி வந்து ஒட்டுமொத்த கட்டுப்பாடு வந்து இபிஎஸ் அவர்கள் கையில தான் இருக்கு. இதுல மாற்றுகிறது. இப்ப ஓபிஎஸ் எல்லாம் அவருக்கு இபிஎஸ் என்ன சொல்றது அதை தான் கேட்கணுமே தவிர சசிகலா சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு கழகம் கிடையாது. நம்ம 1.5 கோடி தொண்டர்களும் ஒற்றை தலைமை தான் எதிர்பார்க்கிறாங்க. இதுல மாற்று கருத்தே இல்லை. அது வந்து ஒரு புது தலைமையாட்டு வந்தா நல்லா இருக்கும்ங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதாவது இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்ங்கிறது அடுத்த மாசம் அறிவிச்சு நடத்திடுவாங்க. அதுல வந்து நம்மால பெரிய அளவுக்கு இதுல என்ன செய்ய முடியும்னு எனக்கு தெரியல. ஆனா வருகிற நாடாளுமன்ற தேர்தல்ல தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒற்றை தலைமையாக தனித்து போட்டியிட்டு வெற்றி பெறுகிற ஒரு அதிமுகவை எல்லோரையும் ஒருங்கிணைச்சு நம்ம அதை வந்து உருவாக்குவோம். ஏன்னா அது 2 ஆண்டு காலம் இருக்கு. அந்த 2 ஆண்டு காலத்துல கடுமையா களப்பணியாற்றி நம்ம அதை செய்வோம். ஏன்னா இந்த 1 மாத காலத்துக்குள்ள டிசம்பருக்குள்ள அப்படிங்கிறது வந்து எவ்வளவு தூரம் அது சாத்தியம்னு தெரியல. அதான் அவர் மதன்குமார் பேசும் பொழுது சொன்னார், இந்த நாடாளுமன்ற இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கு பிறகுதான் ஒரு உருவாக்கம் வந்து வரும் என்று நம்ம பயணிப்போம். கண்டிப்பா சார். அது வந்து என்னன்னா இப்போ பிஜேபியை நம்ம வந்து இது பண்ணிதான் போயிட்டு இருக்கிறோம். நம்ம அந்த பிஜேபியோடைய செல்வாக்குங்கிறது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட வாய்ஸா எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 10 ஓட்டு 5 ஓட்டு அந்த கட்சி கூட சமீபத்துல கோயம்புத்தூர்ல 1 ஓட்டு மட்டும் பாத்தீங்கன்னா அந்த கட்சி கூட நம்ம கூட்டணி வச்சா நம்ம கட்சி எந்த நிலைமைக்கு போயிரும்ங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அவங்க வந்து அதிமுக மேல ஓட்டுக்காக வைக்கல. மோடி இருக்கிற சிபிஐ என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இங்க மாநில அரசாங்கம் கைது பண்ணுச்சுன்னா ஏதாவது ஜாமீன் வாங்கி கொடுக்கறதுக்கு அதுக்காகத்தான் அதை வச்சிருக்காங்க. அதிமுக கட்சியை வலிமைப்படுத்துறதுக்கு இல்ல. அப்புறம் மோடி ஆதரவுல வந்து
இபிஎஸும் ஓபிஎஸும் அந்த ரெட்டலை சின்னத்துக்கு கையெழுத்து போடுறதுக்கு மோடி ஆதரவு வேணும். சார் எனக்கு வந்து அதிமுகல இந்த தலைமையில இருக்கக்கூடிய ஓபிஎஸ் எல்லாம் வந்து ஒரு தலைமை ஒரு பொது ஒருங்கிணைப்பாளருங்கிறது வந்து ஒரு கேவலமா இருக்கு. எனக்கு பொறுவையில அவர் வந்து ஒரு நிலைப்பாடு இருக்கக்கூடிய ஆள் இல்ல. பல நிறம் மாறும் பூக்கள் மாதிரி அவர் வந்து ஒவ்வொரு டேனுக்கும் அவருக்கு அந்த கேப் கிடைச்சா அவர் பயன்படுத்திக்குவாரு. அவரு ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் அவர் ஏற்ற மாதிரி நடந்துக்குவாரு. அது வந்து அவரை வந்து கழகத்துல வந்து ஒரு ஒற்றை தலைமையில கொண்டு வர்றதுக்கு சாத்தியமே கிடையாது. தொண்டர்கள் அவருக்கு ஒரு கொஞ்சம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கொஞ்சம் ஆட்களை பிடிச்சு வச்சு அவரு ஒரு நானும் முதல்வர்னு சொன்ன மாதிரி அவரும் இப்போ கட்சியில ஒரு ஒருங்கிணைப்பாளர். அந்த ஒருங்கிணைப்பாளர் வந்து இப்போ அதுல நம்ம அதிமுக பயிலாப்படி பார்த்தாலே அவர் வந்து கட்சியில 5 வருஷம் உறுப்பினராட்டு கிடையாது. ஏன்னா அவங்க வந்து நீக்கிட்டாங்க. நம்ம ஒரு இது போட்டு ஏற்கனவே சசிகலா இதுல வச்சுட்டு இவங்க கட்சியை விட்டு வெளியில தள்ளிதான் வச்சிருக்காரு. 5 வருஷம் நிர்வாக பொறுப்புக்கு அவர் வர முடியாது. ஆனா ஒற்றை தலைமைன்னு சொல்லிட்டு இருக்காங்க சார். ஆனா கட்சியோட அடிமட்ட தொண்டன் எங்கேயுமே வந்து எந்த பொறுப்புமே இல்லைங்க சார். எங்க அப்பா வந்து 1972 இருந்து கட்சி ஆரம்பிச்சிருந்துக்கிறாரு. இன்னமும் அந்த கிளை செயலாளர் மட்டும்தான் மட்டும்தான் யூஸ் பண்றாங்க. அடிமட்ட தொண்டை எந்த ஒரு பதவிக்குமே போறது இல்லை. இதையெல்லாம் எப்ப மாத்துவாங்க சார்? அப்ப மாத்தினா மட்டும்தான் மின்னி மாரி கிளை செயலாளர் பொறுப்பா வேலை செஞ்சா மட்டும்தான் மறுபடியும் கட்சி தலைமை ஆட்சி பிடிக்க முடியுமே ஒழிய அது வரைக்கும் எதுவுமே பண்ண முடியாது. நம்ம அந்த கிளை அளவுல அதாவது அடிமட்ட தொண்டர்களை ஒருங்கிணைச்சு நம்ம கொண்டு வருவோம். அந்த முயற்சியை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப இபிஎஸ் பாத்தீங்கன்னா எம்எல்ஏக்கள் இருந்தா போதும்னு நினைக்கிறாரு. ஓபிஎஸ் பாத்தீங்கன்னா பிஜேபி சப்போர்ட் இருந்தா போதும்னு சொல்லி நினைக்கிறாங்க. சசிகலாவுக்கு வந்து அந்த ஆதரவு ஊடகங்களை வச்சு கட்டமைக்கிறாங்க. நம்ம மட்டும்தான் அந்த தொண்டர்களை ஒருங்கிணைத்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல இருந்த அதிமுகவை கட்டமைக்க வலிமைப்படுத்த நம்ம முயற்சிக்கிறோம். அதை நம்ம கட்டமைச்சு வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுகிற ஒரு இயக்கமாக உருவாக்குவோம். இந்த வருகிற இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் கூட எவ்வளவு தூரம் நம்ம அங்கங்க நிற்கிற வேட்பாளர்களை நம்ம ஆதரிச்சு களப்பணி ஆற்ற முடியுமோ அதை செய்வோம். பார்ப்போம் என்ன இதுல முடிவுகள் வருது, எப்ப தேர்தல் வருதுன்னு பார்ப்போம். அதுக்குள்ள இவங்க மீது இருக்கிற அந்த லஞ்ச ஊழல் வழக்குகள் இதுல யாரெல்லாம் எப்படி நிலைப்பாடு எடுக்கிறாங்கன்னு பார்த்துட்டு, ஆனா நம்ம பொறுத்த வரைக்கும் அந்த தொண்டர்களை ஒருங்கிணைக்கிற அந்த பணியை செய்வோம். நாடாளுமன்ற தேர்தலில் 40ஐயும் தனித்து நின்று வெற்றி பெறுகிற முயற்சியில் நம்ம இறங்குவோம். அதாவது வந்து இப்ப நம்ம இப்ப இருந்தே கட்டமைப்பு பண்ணுனா மட்டும்தான் நம்ம அந்த வேலையை செய்ய முடியும் சார். நீங்க இப்ப இருந்த கட்டமைப்பு எங்க ஒவ்வொரு மாவட்டத்தையும் கையில் எடுத்து அதுக்கு உண்டான வழிமுறைகள் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க. திருப்பூர்ல என்ன பண்ணணும் சொல்லுங்க. அதை நாங்க திருப்பூர்ல வந்துட்டு என்னென்ன வழிமுறைகள் செய்யறோன்றத நீங்க கட்டளையிட்டீங்கன்னா நாங்க வேலை செய்யறது காத்துட்டு இருக்கிறோம். அதுக்கு உண்டான வழிமுறைகள் செய்யலாங்க சார். சார் நம்ம இந்த ஒரு இந்த புயல் வெள்ளம் மழை இது இப்ப இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் இப்ப குறுகிய காலத்தில் நம்ம எதுவும் பெருசா செய்ய முடியாது. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கடுமையாக களப்பணியில் இறங்குவோம். நாடாளுமன்ற தேர்தலில் நிச்சயமா நம்ம 40லும் தனித்து எல்லா இடத்துலயும் ரெட்டலை சின்னம் நின்று வெற்றி பெறுகிற வகையில நம்ம செயல்படுவோம். அதாவது எப்படி கேட்டீங்கன்னா, இப்ப நான் நேத்து கூட எங்க ஊருக்கு மன்னார்வடிக்கு வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் வந்தாங்க. நான் ஏற்கனவே உங்க பாலிசியை ஒட்டி தான் வர்றேன், அது வேற விஷயம். பட் நேத்து அதாவது எந்த ஒரு அடைப்பு இல்ல, எந்த ஒரு எதுக்குற சொல்ல வரேங்கிற நான் ஒரு சின்ன விஷயத்துல உங்களுக்கு புரிய வைக்கிறேன். கேட்டீங்கன்னா, என்னை பொறுத்தவரைக்கும் தொண்டர்கள் ஒன்னா நிக்கணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஒரே தலைமையும் எனக்கு ஒரு மாற்று கருத்து கிடையாது. சோ நேற்று நான் பார்த்தேன், அந்த நிகழ்வை பார்த்தேன். வேணா உங்களுக்கு அந்த வீடியோ அனுப்புறேன் பாருங்க. கூட்டம் அதாவது முதல்ல எல்லாம் வந்து அதிமுக கூட்டம்னா ஒரு காசு கொடுத்து அழைச்சிட்டு போவாங்க, அதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். நேத்து நடந்த நிகழ்வு எங்க கிராமத்துல இருந்து நாங்க 3 பேர் தான் போனோம், இண்டிவிஜுவலா போனோம், வண்டியில போனோம். அழும்போதுல ஒரு கூட்டம் தாங்க நாங்க பார்த்தேன். ஐயா ஓபிஎஸ், ஐயா இபிஎஸ், எங்க காவலரே, அந்த மாதிரி ஒரு குரல்களை தான் அதிகமா கேட்டாங்க. அதுல இருந்து அந்த நேரத்துல அவருடைய நிகழ்ச்சிகள்லாம் நிறைய நான் பார்க்கும்போது, இப்ப நம்ம எடுக்கிற முயற்சி எந்த அளவுக்கு வெற்றி பெறுமா, எப்படி என்ன அப்படிங்கறது வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அதுக்காக நான் உங்களுடைய குறை சொல்லல. அது நீங்க பணி தனி கட்சி எல்லாம் ஆரம்பிக்கல. அதிமுக வந்து வலிமையாக வெற்றி பெற்றதுன்னா அதைத்தானே நம்ம விரும்புறோம். இப்ப நம்ம ஓபிஎஸ் வேண்டாம், இபிஎஸ் வேண்டாம், நம்ம தான் வரணும் அப்படியெல்லாம் நம்ம ஒன்றும் முயற்சி பண்ணல. நம்ம பொறுத்த வரைக்கும் ஆளுகிற கட்சியாக அதிமுக ஜெயிக்கணும். அதற்கு நம்ம வந்து தொண்டர்களை ஒருங்கிணைச்சு கட்சியை வலிமைப்படுத்தணும். தொண்டர்களால ஒரு தலைமை தேர்ந்தெடுக்கப்படணும். அவ்வளவுதானே நம்ம செய்யறது. ஐயா ஒரு விஷயம் ஐயா,
என்னுடைய கருத்தை தான் சொல்ல வரேன். பட் என்னுடைய அதாவது இங்க நடந்ததான் சொல்ல வரணும். என்னுடைய கருத்தை நான் சொல்ல முடிவை நான் சொல்ல வந்து வந்து கட்சி இருக்கணும். அதுல எந்த ஒரு மாற்று உங்களுக்கோ எனக்கோ இருக்கிற அத்தனை தொண்டர்களுக்கு வந்து அதிமுக நல்லா இருக்கணும் அப்படிங்கிற கருத்துல வந்து மாற்று கருத்து கிடையாது. அது எல்லாரும் ஒரே ரூட்ல தான் நிக்கணும். நம்ம அதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது. பட் நினைக்கிறது எப்படி கேட்டீங்கன்னா, ஒரு தொண்டன் முடிவு எடுத்து ஒரு தலைமையில நம்ம அதிமுக அந்த தலைவருடைய புகழோட வாழணும், செழிக்கணும் தான் நீங்க எதிர்பார்க்கறீங்க இல்லையா? எல்லா தொண்டர்கள் மத்தியிலயும் அந்த ஒரு குறிப்பிட்ட தொண்டர்கள் மத்தியில அந்த எண்ணம் வேரூண்டி நிக்குது. அதுல நானும் ஒருத்தன். இப்ப உள்ள சுச்சுவேஷனை வச்சுக்கிட்டு தான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். நான் வந்து உங்கள்கிட்ட நீங்க நம்ம வந்து வாக்கு என்ன பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கறதான் பாக்கணுமே ஒழிய, அவங்க போற பொழுது இப்ப அந்த இடத்துல கொஞ்சம் பேர் கூட்டம் வந்தாங்கன்னா அது அவங்க என்ன செஞ்சு கூட்டத்தை சேர்த்திருப்பாங்க நமக்கு தெரியும். அப்படி இல்லை, நீங்க சொல்றது உண்மை. நல்ல கூட்டம் வருது, வலிமையாக அதிமுக இருக்குதுன்னா இப்ப நகரப்புற ஊராட்சி உள்ளாட்சி தேர்தல் தெரிஞ்சிருக்குல்ல, அதுல பெருவாரியான வெற்றிகளை பெற்றார்கள்னா அவர்கள் சிறந்த தலைவர்களாக செயல்படலாமே, அது ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது. இப்ப தினகரனுக்கு நமக்கு இருக்கிற வித்தியாசம் அதுதான். தினகரன் போட்டி போடுறது வந்து தினகரன் முதலமைச்சர் ஆகணும், தினகரன் கையில கட்சி வரணும், சசிகலா ஆதிக்கத்துல கட்சி வரணுங்கிறது. நம்ம அப்படி இல்லை, தொண்டர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தை போல கொடிப்பிடிக்கிற தொண்டன் முடிவெடுத்து அந்த தொண்டர்களை மையமாக வைத்து கட்சி நடத்தணும் அப்படிங்கறதுதான். அது நடக்கிற பொழுது நமக்கு அது சந்தோஷமா ஏத்துக்கலாமே, அது ஒன்றும் தப்பில்லையே. நான் சொல்ல வந்த கருத்து எனக்கு சரியா சொல்ல தெரியல. நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அதாவது இப்போ தொண்டர்கள் மத்தியில வந்து அவங்க நல்லவங்களா கெட்டவங்களாங்கிறது எழுச்சியா இருக்குதுங்கிறீங்க. கரெக்டா சொல்றீங்க. அதிமுக கட்சிங்கிறது எழுச்சியா இருக்குது. இவங்க மேல அதிருப்தி இருந்தாலும் கூட ரெட்டலை சின்னம் எம்ஜிஆர் அதிமுக கட்சி கொடி அப்படிங்கிற பொழுது வந்து மக்கள் ஆர்வமா இருக்கிறாங்கன்னு சொல்ல வர்றீங்க. நேத்து பாருங்க, லேடிஸ் என்னுடைய கவனம் பூரா இபிஎஸ்ஓ ஓபிஎஸ்ஓ பாக்குறது இல்லாம சுற்று வட்டம் எப்படி இருக்குங்கிறத மட்டும் தான் நோட்டமிட்டேன். அதுல பெண்குறை எழுச்சி தாங்க எனக்கு ரொம்ப ஒரு இபிஎஸ் எப்படி இந்த அளவுக்கு வந்து ஒரு, ஏன்னா அவர் அம்மா வந்தா எப்படி ஒரு இருக்குமோ, இல்ல வந்து தலைவர் வந்தா எந்த மாதிரி இருக்குமோ, அதை நான் கண்கூடா பார்த்த வச்சு இதுக்கு முந்தைய நான் உங்கள்கிட்ட அந்த அளவுக்கு நான் கேட்கல. என்னுடைய கருத்து நீங்க புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். பார்த்தேன், அந்த மாதிரி எழுச்சியை பார்த்தேன். இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க. உங்கள் அன்பும் ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி.